Hello friends, welcome to Creative Aari Works. நம்ம போட போகிற இந்த டபுள் லேயர் லீஃப்க்கு ஃபஸ்ட்டு லீஃப் ரஃப்பாக நான் ட்ரா பண்ணிடுறேன். இப்போ டபுள் லேயர் இருக்கனால உள்ளே இருக்க லேயருக்கும் தனியாக ஒரு சின்ன ட்ரா பண்ணியிருக்கேன். இது சும்மா ரஃப்பாக தான் நம்ம போடுறோம். நம்ம போடும்போது அந்த ஷேப் அதுவாகவே வந்துடும். போட போட அப்படியே கண்டினியூ பண்ணும்போது அந்த ஷேப் கொண்டு வந்துக்கலாம். நான் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக ரெட் கலர் அதில் சில்க் ரெட் டபுளாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் அந்த குட்டி லீஃபோட டாப் வரைக்கும் மட்டும் ஒரு லாங் ஸ்டிச், ஒரு லாக். இப்போது அதுக்கு கீழே அந்த கூரான எட்ஜி வர மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டோம். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கீழே இறக்கி ஒரு ஸ்டிச் அண்ட் லாக். இப்போ அப்படியே அந்த லீஃபோட ஃபஸ்ட்டுக்கு பக்கத்தில் அப்படியே கீழ்ப்பக்கமாக கீழே இருக்க லீஃப் உள் லைன்லேயும் பெரிய லீஃப்க்கு வெளி லைன்லேயும் நம்ம போட்டுக்கிட்டே வர்றோம். அந்த ஷேப் ஒரு மாதிரி அந்த கர்வியாக வரணும். ஃபஸ்ட்டு இருக்க ஸ்டிச்சு தான் கொஞ்சம் டாப்பில் அடுத்தடுத்து பண்ண கொஞ்சம் கீழே இறக்கி எடுத்துகிட்டு போகணும். ஸோ எவ்வளோ மேல் பக்கமாக நீங்கள் இறக்குறீங்களோ அதே மாதிரி உள்ளே இருக்க லீஃபோட அந்த எட்ஜும் இறங்கிட்டே வரும். ஸோ அப்போ தான் அந்த ஷேப் ஒரு லேயர் ஷேப் கொண்டு வர முடியும். ஸோ நம்ம இந்த ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி பண்ணணுன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு. அதை நான் உங்களுக்கு கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போது நம்ம அந்த ஃபில்லிங் ஸ்டிச்சை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டே போகிறோம். சில பேருக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இதையே பண்ணலாம். பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட்டன் ஹோல் ஸ்டிச் இதை விட அழகாக தான் இருக்கும். ஸோ ஃபில்லிங் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக நம்ம பண்ணலைன்னா கூட தெரியுங்கிறனால தான் நான் ஃபில்லிங்கில் பண்ணுறேன். நீங்கள் பட்டன் ஹோல் பண்ணாலுமே அந்த லுக் நல்லா தான் வரும். ரெண்டில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் அட் லாஸ்ட் ஸ்டிச்சோட டிசைன் இதுதான். இந்த டபுள் லேயர் லீஃப் கொஞ்சம் பெரிய டிசைனில் போடணும். ரொம்ப சின்ன டிசைனில் நம்ம இதை ஃபுல்லாக பண்ணி உள்ளே இருக்க லேயரும் போட முடியாது. கொஞ்சம் பெரிய டிசைன் பண்ணும்போது சில ஃப்ளவரோட பெட்டல்ஸில் அழகாக காட்டணும். உள்ளே ஒரு கலர், வெளியே ஒரு கலர், அந்த ஒவ்வொரு பெட்டல்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் காட்டணும் போது இந்த மாதிரி டபுள் லேயர் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். ஸோ நான் எப்படி லெஃப்ட் பண்ணணும் அதே மாதிரியே ரைட் சைடும் பண்ணுறேன். இந்த ஷேப் கொண்டு வரும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அன்ஷேப்டாக தான் தெரியும். நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் பண்ணிகிட்டே வரும்போது தான் அந்த ஷேப் கொண்டு உள்ளே கொண்டு வர முடியும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கிளியராக ஒரு சிங்கிள் லைனில் பிக் வரைஞ்சி அதில் கரெக்டாக எக்ஸாக்டாக நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பிகினர் லெவலில் இருக்கவங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ரஃபாக ட்ரா பண்ணியிருக்கனால 2-3 லைன் அது மேலேயே வரைஞ்சேன். ஸோ நீங்கள் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே லைன் சிங்கிள் லைன் வரைஞ்சி சிங்கிள் லைனில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இப்போ அவுட்டர் லேயர் முடிச்சிட்டோம். இப்போ உள்ளே இருக்க லேயர் போடுறதுக்காக வேறு ஒரு கலர், ஒரு க்ரீன் கலர் நான் எடுத்திருக்கேன். இது நார்மல் லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தது தான். ஸோ அதில் வச்சு நான் ஃபில் பண்ணிக்கிட்டே வரேன் உள்ளே. இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயருக்கும் கேப் இல்லாத மாதிரி நல்லா பக்கத்தில் ஃபில் பண்ணணும். அப்போ தான் பார்க்க நல்லா அழகாக ஃபில்டாக தெரியும். இப்போ ஃபுல்லாக எண்டு வரைக்கும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சென்டர் பாயிண்ட்டை. சைடில் கொஞ்சம் இடம் இருக்குங்கிறனால சைடில் மட்டும் ஒரு 2 லைன் ஸ்டிச் பண்ணி அதை ஃபில் பண்ணுறேன். நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது உள்ளே இருக்க லைன் எப்படி வரும்னு. ஸோ அந்த இடத்த மட்டும் ஃபில் பண்ணி முடிச்சிட்றேன். ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அவுட்லைன் கோல்டன் கலர் ஜரியில் நான் எப்போவும் போடுற மாதிரி நார்மல் லீஃபில் அவுட்லைன் பண்ணுறேன். நல்லா தெரியணுங்கிறதுக்காக டபுள் லைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி எட்ஜில் அந்த ஷார்ப்னஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணும்போது அந்த அழகாக தெரியும் அந்த லீஃப். இதில் நம்ம டபுள் கலர் எந்த கலர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது லீஃப் ஸ்டிச் தாங்கும்போது கூட நான் ரெட்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப ட்ரெண்டியாக தெரியும். இந்த ஃப்ளவர்ஸில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் எல்லோ, கோல்டன், பிங்க் எந்த கலர்ஸ் வேணாலும் சென்டரில் மாற்றி யூஸ் பண்ணலாம். இது இல்லாமல் மைக்ரோ பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணலாம். அதுவும் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் உங்களுக்கு தோன்ற மாதிரி நீங்கள் சென்டரில் ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் பண்ணணுங்கிறது கிடையாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
இன்னும் நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.